சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். சாலமன், எவ்வளவு மணி நேரமாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள் என்ன சாலமன்? தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட கார்களில் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விசிக நிர்வாகியும் கூடைப்பந்து அசோசியேஷனின் பிரசிடென்ட்டுமான ஆதவ் அர்ஜுன் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர் செல்வராஜ் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்துல பொது விநியோக திட்டத்திற்கு பாமாயில் பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சில நிறுவனங்கள் ஒப்பந்தம் எடுத்து விநியோகம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பில் சில பொருட்கள் தரம் இல்லாமல் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு இருந்த செல்வராஜ் மற்றும் அவரது நிறுவனமான இம்பாக்ட் என்ற நிறுவனத்திலும் உட்பட 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களில் இவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக தற்போது சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. செல்வராஜ் என்பவரின் வீட்டுல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஆரேபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க விசிக பொது துணை செயலாளராக ஆதவ் அர்ஜுன் மற்றும் அவரது வீட்டு மற்றும் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனையில் குறிப்பாக இந்த ஆதவ் அர்ஜுனா என்பவர் சமீபத்துல விசிகாவில் வெல்லும் ஜனநாயக மாநாடு என்ற இது நடைபெற்றது. இந்த மாநாட்டுல இவர் தான் வாய்ஸ் ஆஃப் காமன் குழுவினர் என்ற இணையத்தை வடிவமைத்து கொடுத்தது தெரிய வந்துள்ளது. இதனால் இவர்கள் எந்த விதமான சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பது தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனை நிறைவிலேயே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் முழு விவரங்கள், கைப்பற்றப்பட்ட ரொக்கம் குறித்த முழு விவரங்கள் வெளிவரும் எனவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக காலை 8 மணி முதல் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.